பிரதான ஆசாரியனின் பரிசுத்தம். தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். விதவையை ஆனாலும் தள்ளப்பட்டவளை ஆனாலும் கற்பு குழந்தவளை ஆனாலும் வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன். அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்பானாக. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். சாதாரண ஜனங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை விட ஆசாரியரிடமிருந்து அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதுபோலவே கர்த்தர் சாதாரண ஆசாரியரிடமிருந்து எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை விட பிரதான ஆசாரியனிடமிருந்து அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் பிரதான ஆசாரியனுடைய சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியன் தனக்குரிய விசேஷித்த வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறான். ஆகையினால் பிரதான ஆசாரியன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும். அவன் எந்த காரணத்தை கொண்டும் ஆசரிப்பு கூடார பணிவிடையில் இருந்து வெளியேறக்கூடாது. பிரதான ஆசாரியரையும் மற்ற ஆசாரியரையும் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு சில வேறுபாடுகள் காணப்படுகிறது. பிரதான ஆசாரியனுடைய சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்படுகிறது. மற்ற ஆசாரியரை விட பிரதான ஆசாரியருக்கு விசேஷித்த வஸ்திரங்கள் தரிப்பிக்கப்படும். பிரதான ஆசாரியன் தேவனுடைய பிரதிநிதி. ராஜாவை போல விசேஷித்த அதிகாரம் உள்ளவன். தேவனுடைய பிரதான தீர்க்கதரிசி. பிரதான ஆசாரியனுடைய ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அடையாளமாகும். அவனுடைய பரிசுத்த பட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. பிரதான ஆசாரியன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். பாகையை எடுப்பது, வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வது ஆகியவை துக்கப்படுவதற்கு அடையாளம். பிரதான ஆசாரியன் துக்கப்படக்கூடாது. பிரதான ஆசாரியனுடைய சிரசில் வார்க்கப்பட்டிருக்கிற அபிஷேக தைலம் அவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற கிரீடமாய் இருக்கிறது. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மகிமையின் கிரீடமாகவும் அலங்காரமான பாகையாகவும் இருக்கிறது. பிரதான ஆசாரியன் சாதாரண ஆசாரியர்களை விட விசேஷமானவன். ஆகையினால் அவன் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சாதாரண ஆசாரியர் இவர்களுக்காக துக்கப்படலாம். ஆனால் பிரதான ஆசாரியன் இவர்களுக்காக துக்கப்படக்கூடாது. தேவனுக்கும் ஜனத்திற்கும் நடுவில் இரவும் பகலும் எந்நேரமும் பிரதான ஆசாரியன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரின் சரீரங்களை தொட்டார். அவர் லாசருவின் கல்லறைக்கு போனார். யவீருவின் மரித்து போன குமாரத்தினுடைய கையை பிடித்து தூக்கிவிட்டார். விதவையின் குமாரன் ஒருவன் மரித்து போன போது கிறிஸ்துவானவர் அவனுடைய பாடையை தொட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் கோரத்தையும் அதன் சாபத்தையும் அழிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மரணத்தின் வல்லமையை முறித்தார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம்
மரித்தோரின் சரீரத்தை தொடுவதனால் நாம் தீட்டுப்படுவதில்லை. பிரதான ஆசாரியனுக்கு கர்த்தர் விவாக சம்பந்தமான பிரமாணத்தையும் சொல்லுகிறார். பிரதான ஆசாரியன் கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும். அவன் விதவையை யானாலும், தள்ளப்பட்டவளை யானாலும், கற்பு குழந்தவளை யானாலும், வேசியை யானாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னியை விவாகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விவாக சம்பந்தத்தில் பிரதான ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியருக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சாதாரண ஆசாரியர்கள் ஒரு விதவையை விவாகம் பண்ணலாம். ஆனால் பிரதான ஆசாரியனோ விதவையை விவாகம் பண்ணக்கூடாது. கர்த்தர் பிரதான ஆசாரியனிடமிருந்து அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பிரதான ஆசாரியன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொல்லும் பிரமாணத்தை மோசே ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டும். கர்த்தர் பிரதான ஆசாரியனின் விவாகம் பற்றிய பிரமாணத்தை சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை விவாகம் பண்ண வேண்டும். தன் ஜனங்களுக்குள்ளே விவாகம் பண்ண வேண்டும். விதவையை விவாகம் பண்ணக்கூடாது. தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரீயையும் விவாகம் பண்ணக்கூடாது. கற்பு குலைந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணக்கூடாது. வேசியை விவாகம் பண்ணக்கூடாது. சாதாரண ஆசாரியர்கள் விதவைகளை திருமணம் செய்து கொள்ளலாம். எல்லா ஆசாரியருக்கும் தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுவது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்டவள் ஆசாரியரை தவிர மற்றவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். எந்த ஆசாரியரும் வேசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அவள் தன் பாவத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டிருந்த போதிலும் ஆசாரியர் அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஆசாரிய ஊழியம் மிகவும் பரிசுத்தமானது. ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்திற்கு ஏற்றாற்போல் ஜீவிக்க வேண்டும். ஆசாரியன் மற்ற கோத்திரத்திலிருந்து தனக்கு மனைவியை தெரிந்தெடுக்கலாம். ஆனாலும் அவள் இஸ்ரவேல் ஸ்திரியாக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியன் தன்னுடைய குமாரருக்கு பரிசுத்தமான விவாகம் பண்ணி வைக்கிற வேண்டும். அவனுடைய குமாரர்கள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே பரிசுத்த குறைச்சலாய் இருக்கக்கூடாது. ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அவிசுவாசிகளை விவாகம் செய்து தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஆசாரியரின் கற்பு குலைந்தவளை திருமணம் செய்து தன்னுடைய வித்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஆசாரியனுடைய மனைவி அவனுடைய ஆசாரிய ஊழியத்தில் உதவியாய் இருக்க வேண்டும். ஜனங்களும் அவளை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தர் பிரதான ஆசாரியனுக்குரிய பிரமாணத்தை இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். பிரேதம் இருக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருக்க வேண்டும். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். விதவையை ஆனாலும், தள்ளப்பட்டவளை ஆனாலும், கற்பு குலைந்தவளை ஆனாலும், வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணக்கூடாது. தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண வேண்டும். அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணக்கூடாது. அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்க வேண்டும்.